ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் நெருங்கிருச்சு. கிட்டத்தட்ட அடுத்த மாதம் தேர்தல் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னும் தேர்தல் ஆணையத்திலிருந்து வர தகவல்களும் இங்க பதியப்பட வைக்குது. இப்படியா இருக்கும் பொழுது ஒவ்வொரு கட்சிகளும் தன்னுடைய கூட்டணி எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஓரளவுக்கு எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல போனோம். இதுல குறிப்பா வன்னியர்கள் வாக்கு வைத்துக் கொண்டிருக்கிற ஐயா ராமதாஸ் அவர்கள் யார் பக்கம் போறாரு? ஏன்னா அன்புமணி அவர்கள் பிரிஞ்சு என்ன பண்ணிட்டாரு, என்டிஏ கூட்டணியில போயிட்டு ஐக்கியம் ஆயிட்டாரு. என்டிஏ கூட்டணியில தான் ஐக்கியமானாலும் வன்னியர்கள் வாக்கு முழுசா அன்புமணி அவர்களுக்கு போயிருமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, வன்னியர் சங்கம் முழுக்க முழுக்க ஐயா ராமதாஸ் அவர்கள் கட்டுப்பாட்டுல இருக்குது. ஆனா இப்ப இருக்கிற வன்னியர்கள் சமூகத்துல இருக்கிற இளைஞர்கள் ஐயா அன்புமணி அவர்களை நம்புறதுனால இளைஞர்கள் படை ஃபுல்லா தாம் பக்கம் தான் இருக்குது அப்படின்னு அன்புமணி அவர்கள் நம்புறதுனால, நான் பரவாயில்ல தனியா பிரிச்சாலும் நான் என்டிஏ கூட்டணி தான் அப்பா பேச்செல்லாம் கேட்கணும். ஏன்னா இங்கதான் பிரச்சனை நடந்தது. ஏன்னா பாஜக கூட கூட்டணி 2024 பாஜக கூட கூட்டணி வச்சதுனாலதான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. அப்படி இருக்கும் பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட கூட்டணி வேண்டாம், அதிமுக கூட்டணி தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சு ஐயா ராமதாஸ் அவர்கள் இருந்ததுனால ரெண்டு பேருக்குள்ள சண்டை இது ரெண்டு பேருடைய சண்டை இல்லாம கட்சி பிளவு அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஆனா இருந்தாலும் ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னாரு, அதிமுக கூட தானே கூட்டணி அப்படின்னாரு. அதனால அந்த வார்த்தையை நான் ரொம்ப மதிக்கிறதுனால அவருடைய வார்த்தையின்படியே நான் அதிமுக கூட்டணியில இணைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு என்ன பண்ணாரு, கூட்டணிக்குள்ள நினைச்சிட்டாரு. இப்ப என்னங்க, உங்களுக்கு பாஜக கூட தான் நான் கூட்டணி போக கூடாது, அதிமுக கூட தான் நான் கூட்டணி போகணும். அதிமுக கூட கூட்டணி போயாச்சு. நான் என்டிஏ கூட்டணியில பாஜக இருந்தாலும் அதிமுக கூட தான் நான் பேச்சுவார்த்தை நடத்தினேன், அவங்க தலைமையை தான் ஏத்துக்கிட்டு நான் போனேன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக அன்புமணி அவர்கள் என்ன பண்ணாரு, எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு அதிமுக கூட்டணிக்குள்ள சேர்ந்துட்டாரு. ஆனா இங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் சொன்னது பாஜக அல்லாத அதிமுக அப்படின்னு தான் சொன்னார். ஆனா இவங்க இந்த கூட்டணி எப்படியோ கன்ஃபார்ம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் ஐயா ராமதாஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கூட உடனே கூட்டணி இல்லாம பொறுத்திருந்து பார்க்கலாம், பாஜக கூட கூட்டணி வைக்கிறாருன்னா அப்போ ஒரு பேச்சு அடிபட்டுச்சு, எடப்பாடி பழனிசாமி விஜய் கூட கூட்டணி வைப்பாரு அப்படின்னு பேசப்பட்டது. ஆனா இருந்தாலும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐயா ராமதாஸ், ஏன்னா அவரு பெரிய மூத்த அரசியல்வாதி, அவருக்கு தெரியும் எந்த ஏற்ற நெளிவு சொலிவு எல்லாமே அவருக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது வெயிட் பண்ணாரு, எடப்பாடி பழனிசாமி மனநிலைமை என்ன அப்படின்ற பார்த்துட்டு முடிவு பண்ணலாம். அதுக்குள்ளதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை ரொம்ப பெருசாகி கட்சியை பிளவுபடுற அளவுக்கு என்ன பண்ணிச்சு வந்துருச்சு. இப்போ ஐயா ராமதாஸ் அவர்கள் எங்க போக போறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வந்து, திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு அருள் முதற்கொண்டு ஜி.கே. மணி முதற்கொண்டு எல்லாருமே பேசுற பேச்சுல தகவல் வந்தது. ஆனா திமுக கூட்டணியில திருமாவளவன் அவர்கள் இருக்கிற வரைக்கும் ஒருபோதும் ஐயா ராமதாஸ் அவர்களை சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது. ஏன்னா திருமாவளவனுடைய நிலைப்பாடு என்ன, பாஜக பாமக இருக்கிற மதவாதமும் சாதியவாதமும் இருக்கிற கட்சிகளோட கூட்டணி இல்ல அப்படின்னு தொடர்ந்து முழக்கமிட்டு இருக்கிறாரு ஐயா திருமாவளவன் அவர்கள். இப்படி இருக்கும் பொழுது கூட்டணிக்குள்ள போவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. இருந்தாலும் ஆப்ஷன்ல வச்சிருந்தாங்க. திமுக கூட்டணிக்குள்ள ராமதாஸ் அவர்களை கொண்டு போறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா இருந்தாலும் கொஞ்சம் ஆப்ஷன்ல வச்சிருந்தாங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஐயா ராமதாஸ் அவர்களோட கூட்டணி இணைஞ்சிட்டா ஒருவேளை திருமாவளவன் அவர்களும் சம்மதம் தெரிவித்து, ஏன்னா தமிழ்நாடு நலன் ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு 4 முனை போட்டிகள் இருக்கு. இந்த 4 முனை போட்டிகள் யாருக்கு சாதகமா இருக்க போகுது அப்படின்றதுதான் தமிழ்நாட்டு அரசியல் தேர்தல் களத்துல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்படியா இருக்கும்பொழுது திருமாவளவன் அவர்களும் ஒரு வகையில இறங்கி வந்துட்டால், அவர் வராரா வரலையா அது அப்பாற்பட்ட விஷயம், ஒருவேளை இறங்கி வந்துட்டால் ராமதாஸ் ஐயா அவர்கள் திமுக கூட்டணிக்குள்ள வந்துட்டா அங்கதான் இருக்கு செக்கு. என்ன அப்படின்னா, ஐயா ராமதாஸ் அவர்கள் யாரை எதிர்த்து நிக்கணும் அப்படின்னா, அன்புமணி அவர்கள் எந்தெந்த வேட்பாளர்களை நிப்பாற்றாரோ அந்தந்த தொகுதி வேட்பாளர்களை எதிர்த்து ஐயா ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய வேட்பாளர்களை நிப்பாட்டணும். குறிப்பா அன்புமணி எந்த தொகுதியில நிக்கிறாரோ அந்த தொகுதியில தன்னுடைய மகள் காந்திமதியை நிக்க வச்சு அன்புமணிக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இருக்கிறதாகவும் தைலாபுரத்துல இருந்து வர தகவல் ரொம்பவே தெள்ள தெளிவா வெளிப்படுது அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அன்புமணியை வீழ்த்துவது, இந்த தேர்தல் அன்புமணியை வீழ்த்துவதுதான் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய முழு மூச்சு வேலையா இருக்கு. ஒருவேளை திமுக கூட்டணியில ஐயா ராமதாஸ் அவர்கள் போனாலும் அன்புமணி வேட்பாளர்களை எதிர்த்து இங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் வேட்பாளர்களை நிப்பாட்டணும் அப்படின்ற ஒரு நெருக்கடி ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு இருக்குது. இத ஐயா ராமதாஸ் அவர்கள் செய்வாரு அப்படின்னு அங்கிருந்து வர தகவலும் சொல்லுது. ஏன்னா தன்னுடைய கட்சியிலேயே அன்புமணிக்கு எதிராக தன்னுடைய மகளை கொண்டு வந்தவர் தான் ஐயா ராமதாஸ் அவர்கள்.
தேர்தல்னா என்ன, ஆட்சி அதிகாரம்னா என்ன அப்படின்னு அன்புமணி அவர்களுக்கு முழுசா தெரிய வைக்கணும். ஏன்னா நீங்க அன்புமணி அவர்கள் கட்சிக்குள்ள வந்த உடனே எம்பி பதவி கொடுத்தாங்க, மினிஸ்டர் ஆகிட்டாங்க, சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரே வருடத்துல இதெல்லாம் நடக்குது. அன்புமணியுடைய அக்கா மகன் அவர் சொல்றாரு, ஒரே வருடத்துல அன்புமணி எந்த அளவுக்கு உச்சத்துக்கு போனாரு, கட்சிக்குள்ள வராரு, எம்பி ஆகுறாரு, சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகுறாரு, அதுக்கப்புறம் கட்சியோட இலக்கு பதவி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் கட்சியோட தலைவர் பதவி கொடுக்குறாங்க. ஒரே வருஷத்துல எந்தவித உழைப்பும் போடாம, எந்தவித கஷ்டமும் படாம சட்டுன்னு மேல வந்தவர் தான் எங்க மாமா அன்புமணி அவர்கள் அப்படின்னு தன்னுடைய அக்கா மகன் அவர்கள் என்ன பண்றாரு, ரொம்ப தெள்ள தெளிவா அந்த பொதுக்குழு எல்லாம் பேசினார். இப்படியா இருக்கும் பொழுதுதான் இப்போ இந்த தேர்தல் அன்புமணி விசஸ் ராமதாஸ் அப்படின்ற ரேஞ்சுக்கு போகுது. ஐயா அன்புமணி அவர்கள் எந்தெந்த தொகுதியில எல்லாம் தன்னுடைய வேட்பாளர்கள் நிப்பாட்டுறாரோ அந்த வேட்பாளர்களை எதிர்த்து ராமதாஸ் ஐயா தரப்பு வேட்பாளர்கள் நிப்பாங்க அப்படின்னு தகவல் வருது. இப்போ வன்னியர் வாக்கு யாருக்கு போகும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்க வன்னியர்கள் வாக்கு பிரியுது. இந்த வன்னியர்கள் வாக்க பிரிய விட கூடாதுன்னு ஒரு பக்கம் பாஜக நினைக்குது. ஏன்னா பாஜக என்ன கணக்கு போடுறாங்கன்னா, ஒரு பக்கம் இந்த சாதிய வாக்குகள் பிரியக்கூடாது. நீங்க தென் மாவட்டங்களை எடுத்துட்டீங்கன்னா முக்குளத்தூர் வாக்கு எப்படி பிரிஞ்சு கிடக்குதோ, இப்போ ஒரு பக்கம் டிடிவி தினகரன், இன்னொரு பக்கம் ஓபிஎஸ், இவங்க 2 பேரும் ஒன்னா இணைஞ்சாதான் இந்த முக்குளத்தூர் வாக்குகளை ஃபுல்லா எடுக்க முடியும். இவங்களே பிரிஞ்சு கிடந்தா இந்த முக்குளத்தூர் வாக்குகள், ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலைகள் தான் முக்குளத்தூர் சமுதாயம் இருக்குது. 10% வன்னியருக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கடந்த தேர்தலையும் எதிர்ப்பு அலைகளை எடப்பாடி பழனிசாமி சம்பாதிச்சாரு. என்னதான் டிடிவி தினகரன் கூட இருந்தாலும் இந்த எதிர்ப்பு வாக்குகள் வெளியில இருக்கிறார்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள், அவருக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுனால தான் அவங்களே உள்ள கொண்டு வரதுக்கு பாஜக ஒரு பக்கம் முயல்றாங்க. இந்த பக்கம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிரிந்தாலும் வன்னியர்கள் வாக்கு பிரியக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த பக்கம் என்ன பண்றாங்க, பாஜக வன்னியர் மொத்தமா வரணும் அப்படின்றதுக்காக ராமதாஸ் அவர்களும் உள்ள கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடத்துறாங்க அப்படின்னு படுது. ஆனா ஐயா ராமதாஸ் அவர்கள் ரொம்ப தெள்ள தெளிவா இருக்கிறார். அன்புமணிக்கு நான் புரிய வைப்பேன்பா, இனி என்ன வேணா போட்டுக்க, அன்புமணி அவர்களுக்கு தேர்தல்னா என்ன, ஆட்சி அதிகாரம்னா என்ன, கட்சினா என்ன அப்படின்றத ரொம்ப தெள்ள தெளிவா புரிய வைப்பேன் அப்படின்னு ஒத்த காலில் நிக்கிறாரு. இந்த தேர்தல்ல திமுக கூட்டணிக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 80% வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இந்த 20% திருமாவளவன் அவர்கள் சம்மதித்தா ஐயா ராமதாஸ் அவர்கள் எந்த தடையும் இல்லாம கூட்டணிக்குள்ள போயிடுவார், திமுக கூட்டணிக்குள்ள போயிடுவார். திமுக கூட்டணிக்குள்ள போயிட்டா ஐயா அன்புமணி எந்தெந்த தொகுதியில நிக்க வைக்கிறாரோ அந்த தொகுதியில தன்னுடைய ஆதரவாளர்கள் வேட்பாளர்களை நிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள், குறிப்பா அன்புமணி அவர்களை எந்த தொகுதியில நிக்கிறாரோ அந்த தொகுதியில தன்னுடைய மகளை நிப்பாட்டணும். ஒருவேளை அன்புமணி நிக்கலப்பா என்ன பண்றது, தன்னுடைய மனைவி சௌமியாவை நிக்க வைப்பார். ஏன்னா கடந்த எம்பி தேர்தலில் நிக்க வச்சார். அப்படி நிக்க வச்சாலும் தன்னுடைய மகளை எதிர்த்து நிக்க வைப்பாரு. ஒருவேளை அன்புமணி குடும்பத்துல வாரிசுகளை நிக்க வச்சாலும் அவங்களை எதிர்த்து நான் நிச்சயமா என்னுடைய சார்பா என்னுடைய மகளை நிக்க வைப்பேன் அப்படின்னு ஒத்த காலில் நிக்கிறாரு ஐயா ராமதாஸ் அவர்கள். இப்போ வன்னியர்கள் யார், இப்போ நீங்க உதாரணத்துக்கு பெண்ணாகரம் தொகுதியில நிக்க வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்புமணி ராமதாஸோடைய ஆதரவாளர்களும் நம்ம ஐயா ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஜி.கே. மணி நிக்கிறாங்கன்னா வன்னியர்கள் யாருக்கு வாக்கு போடுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா வன்னியர்கள் வாக்கு மொத்தமா வரணும் அப்படின்னு தான் இந்த பக்கம் பாஜக நினைக்குது. ஒருவேளை தேர்தல்ல தோத்துட்டா வன்னியர்கள் வாக்கு கொஞ்சம் சதவீதம் திமுகவுக்கு இருக்கதான் செய்யுது, இன்னும் கொஞ்சமா அதிமுகவுக்கு இருக்கதான் செய்யுது. ஆனா இங்க பாமகவுக்குன்னு வன்னியர்கள் வாக்குகள் இருக்கு. ஆனா ஐயா ராமதாஸ் அவர்கள் கிட்ட வன்னியர் சங்கம் இருக்கிறதுனால குறிப்பா வன்னியர்கள் வாக்குகள் 80% அன்புமணி அவர்கள் பக்கம் இல்ல, ஐயா ராமதாஸ் அவர்கள் பக்கம் தான் இருக்குது அப்படின்றது நிதர்சனமான கலை யதார்த்தமா இருக்குது. இதனிடையில தேர்தல்ல நின்னா அன்புமணி விசஸ் ராமதாஸ் அப்படிதான் இருக்கும். இங்க டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே எல்லாம் இருக்காது. எந்தெந்த தொகுதியில அன்புமணி வேட்பாளர்கள் நிக்கிறாங்களோ அந்தந்த தொகுதியில ராமதாஸ் வேட்பாளர்கள் நிப்பாங்க. அப்போ அந்த தொகுதியில ராமதாஸ் விசஸ் அன்புமணி அப்படிதான் இருக்கும் அப்படின்றதுதான் கலை யதார்த்தமா இருக்குது. இதை எல்லாத்தையும் எப்படி அன்புமணி அவர்கள் மேற்கொள்ள போகிறாரு, கட்சியில எப்படி தன்னுடைய தந்தையை எதிர்த்து நின்னாரோ அதே போல தேர்தலையும் தன்னுடைய தந்தையை எதிர்த்து நிக்க போறாரா, இல்ல தன்னுடைய தந்தை கிட்ட சமரசமாக போறாரா அப்படின்ற ஒரு விஷயமும் ரொம்ப எதிர்பார்ப்பதா இருக்கு. ஒருவேளை அப்படி அன்புமணி எதிர்த்து ஐயா ராமதாஸ் அவர்கள் வேட்பாளர்கள் நிப்பாட்டினா வெற்றி யார் பக்கம் இருக்கும் அப்படின்றத நீங்க என்ன நினைக்கின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.